அன்னைக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்ல கூவுனவங்க எல்லாம் இப்ப தோத்து போய் மொக்க வாங்கினதுனால அதை உட்காந்து சீவுன்னு சீவிட்டு இருக்காங்க. தாவேகா தனி 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். இது நாரவாயி. அந்த உறுதிமொழியை ஒரு வார்த்தை கூட பார்க்காம சொன்னார். அது வேற வாயி. கமெண்ட்ஸ்ல எல்லாம் படுத்தே விட்டான ஐயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்டுன்னு கழட்டி பல்ட்டி அடிச்சாருன்னா பாத்துங்களா. அது கேமரா பார்த்து மக்களை பார்த்து ஒட்டுமொத்த சாதாரண மனப்பாடம் பண்ண முடியாது. அப்ப அதான் ஹையஸ்ட் ரிஸ்க். நீங்க ஒரு ரீடேக் போய்க்கலாங்கிற சமாச்சாரம் இல்ல. அப்போ ஐயோ அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம், ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப விஜய் பண்ற ஒரு விஷயத்தையும் பெருமையா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காருன்னா பாத்துங்களா. திரு செங்கோட்டையனை இவர் மதித்து எழுந்து நின்று 3 கோவில் கையெழுத்திட்டது, ஒரு வரி கூட பார்க்காமல் தன்னுடைய வாக்குறுதியை கொடுத்தது அட்வான்டேஜ் பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன். தெரிகிறதா? இப்படி புதுசா யாருக்காவது சான்ஸ் கொடுத்தாதானே தெரியும். புதுசா வர்ற ஒருத்தவங்களுக்கு கூட வழி விடாம அந்த பழைய கட்சியிலே இருக்கிற பழசுங்க பெருசுங்களாகி போய் நாய் பேய் மாதிரி வர்றவங்களை வழி விடாம அடிச்சு விரட்டி என்னால முடியலனாலும் குச்சி ஊனியோ குட்டி கரணம் போட்டோ நவுந்து போயாவது இந்த சீட்ல உட்காருவனே தவிர